Hello. So this is part number 2 of chapter number 3 in audit, CA intermediate audit. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எபிசோட் நம்பர் 1ல I have told you that risk அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அசஸ் பண்ணணும். ஒரு என்டிட்டிக்குள்ள நம்ம போறோம், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண போறோம்னா அதை செக் பண்ணி நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப்பா நான் சொல்லியிருந்தேன். நம்பர் 1 அங்க உள்ள இருக்கிற என்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து அதை அசஸ் பண்ண போறோம். நம்பர் 2 நம்ம ஆடிட் ப்ரொசீஜர் ஹேண்டில் பண்ண போறோம். நம்பர் 3 ஒப்பீனியன் கொடுக்க போறோம். இதுல இந்த ரிஸ்க் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ரிஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது. இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த ரிஸ்க் இருக்கு, ஆடிட்டருடைய கட்டுப்பாட்டை தாண்டி எந்தெந்த ரிஸ்க் இருக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலி நமக்கு வந்து 3 ரிஸ்க் இருக்கு. இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த 3 ரிஸ்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 ரிஸ்க் இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு தெரியுமா? மேனேஜ்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. ஏன் இது நம்ம வந்து மேனேஜ்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்குன்னு சொல்றோம்னா இதுல ஆக்சுவலி 2 ரிஸ்க் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் இன்ஹெரண்ட் ரிஸ்க்ன்றது என்னன்னா கண்ட்ரோல்லே ஒன்று இல்லைப்பா. அதாவது அந்த கம்பெனிக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு ஃபயர் வந்துருச்சுன்னா அது அலாரம் ஃபயர் அலாரம் வைக்கிறதோ, ஒரு சேஃப்டி ஒரு பேக்கப், வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், வாட் இஃப் தட் ஹேப்பன்ஸ், அது நடக்காம இருக்கணும், இது நடக்காம இருக்கணும், இது நம்ம கரெக்டாக பண்ணணும், இதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு கண்ட்ரோல் ப்ரொசீஜரோ இல்லை கண்ட்ரோல் மெக்கானிசமோ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அந்த மேனேஜ்மெண்ட்டும் சாதாரணமாக அந்த என்டிட்டியும் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை மட்டும் அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அது எந்த அளவுக்கு நேர்த்தியா பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பாருங்களேன், திருடனே இல்லாத ஒரு இடத்துக்கு எதுக்கு சிசிடிவி? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் சிசிடிவி வைக்கிறத பத்தியோ ஃபயர் அலாம் வைக்கிறத பத்தியோ இல்ல நம்ம சொல்ற மாதிரி திருட்டு நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் தெரியுமோ, ஒவ்வொரு வாட்டி லாக்கருக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸை வைக்கும் போது 3 பேர் சைன் போட சொல்றேன். அப்ப 3 பேர் சேர்ந்துதான் அதை செய்யணும் அப்படின்னும் போது ஒருத்தர் தப்பு செஞ்ச கூட இன்னொருத்தர் சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் நான் நிறைய பீப்புளை இன்வால்வ் பண்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட மெக்கானிசமை ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கும், அப்படி தவறுகள் நடந்துருச்சுன்னா அது எப்படியா நம்ம கண்டுபிடிச்சதை மாத்தணுங்கிறதுக்காகவும் நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதுதான் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்ஹெரண்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறதே அந்த கம்பெனி இன்னும் டிசைன் பண்ணல, மேனேஜ்மெண்ட் அதை டிசைனே பண்ணலப்பா. அது இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு ஒர்க் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அங்க உள்ள இருக்கவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, ஹைரார்கில டாப் மேனேஜர் சொன்னா கீழே இருக்க சபார்டினேட் கேட்கறானா, கீழே இருக்க சபார்டினேட் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷன் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாயங்காலம் வந்து கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்னா ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். அப்பதான் 2 days கழிச்சு காலையில நாளைய மறுநாள் சாயங்காலம் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆயிடும் ரா மெட்டீரியல் இல்லாம. ஸோ கரெக்டா நாளை மறுநாள் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், ரா மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிடணும். அப்பதான் ப்ரொடக்ஷன் எந்த ஒரு தடை இல்லாம நடக்கும். இதுதான் வந்து ரூல் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி கரெக்டா பிசினஸ் கரெக்டா நடக்கணுங்கிறதுக்காக எப்பெல்லாம் ரா மெட்டீரியல் ஸ்டாக் கம்மி ஆகுதோ 2 நாள் முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, புதுசு வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல. இத ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு நாளை மறுநாள் எனக்கு வந்து ரா மெட்டீரியல் தீர போதுப்பா அப்படின்னு ஒரு 2-3 daysக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறாரா? அப்படி அவர் கொடுத்துட்டாருப்பா. ஆனா அதை நான் மறந்துட்டு நான் வந்து ஸ்டாக்கே ஆர்டர் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப ப்ரொடக்ஷன் நிப்பாட்டியாச்சு, ஐயோ ரா மெட்டீரியல் இல்லைப்பா, அதனால ப்ரொடக்ஷன் நின்றுடுச்சு. ஸோ ஆட்கள் வேலைக்கு வந்துட்டாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் நடக்கலை, சும்மாவே உட்கார வச்சிருக்கோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஸோ அவங்களை வீட்டுக்கு அனுப்பு. அப்போ 1 man day காலியா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியலையா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு நார்மலா ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை ஒரு குரூப் ஆஃப் ஒரு என்டிட்டியில ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 100 பேரோ 200 பேரோ 1000 பேரோ எப்படி அந்த வேலைகளை அவங்க கரெக்டா செய்யறாங்க, ஆன் த மார்க் எல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படிங்கறத அசஸ் பண்றதுதான் இந்த இன்ஹெரண்டான குவாலிட்டின்னு நம்ம சொல்றது. ஓ அப்ப கரெக்டா காலையில மேனேஜர் சொன்னார்ப்பா, அதுபடி எல்லா சபார்டினேட்டும் அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களோட மேனேஜ்மெண்ட் அன்னன்னைக்கு என்னென்ன ரிப்போர்ட்டோ டெய்லி ஷீட் எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொண்டு கரெக்டா 3 மணிக்கு சப்மிட் பண்ணிட்டாங்கப்பா. அதை வச்சு மேனேஜர் இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் போறதுக்குள்ள எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டே அனுப்பிட்டாரு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் கல்ச்சர், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஆம்பியன்ஸ்ல
ஷார்ப்பா எல்லாம் ஆன் த மார்க் எல்லாமே நடக்குதுன்னு பக்காவா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மேனேஜர் சொல்றது சபார்டினேட் கேட்கல, சபார்டினேட்குள்ள எந்த ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கிடையாது, நாளை மறுநாள் காலியாக போகுது ஸ்டாக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு லைக் பர்ச்சேஸ் மேனேஜர் வாங்கி வைக்கவே இல்லை, பர்ச்சேஸ் வாங்கி வைக்கல, ஒன்று ப்ரொடக்ஷன் நிப்பாட்டியாச்சு ஏன்னா ப்ராடக்ட் வரலங்கிறதுனால, தட் இஸ் ரா மெட்டீரியல் இல்லைங்கிறதுனால அடுத்த 2 நாள் ஆகுது, அப்பயும் ஸ்டாக் இன்னும் வந்து சேரலை. ஸோ இவ்வளோ குளறுபடிகள் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. இந்த என்டிட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அட பாவிகளா, நம்ம ஆடிட் பண்ண வந்திருக்கோம், அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆடிட் பண்ண வந்திருக்கோம், இவங்க பிஸ்னஸே இந்த லட்சணத்துல நடக்குதுன்னா இவங்க இந்த பிஸ்னஸை முடிச்சு அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை இவங்க வந்து டேட்டாவா மாற்றி அதை வச்சு இவங்க வந்து ஜேர்னல் என்ட்ரியை போட்டு லெட்ஜரை போட்டு ட்ரையல் பேலன்ஸை போட்டு பேலன்ஸ் ஷீட் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்களோட ஜென்ரலான ஒர்க் கல்ச்சர் ஒர்க் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். அப்போ கண்ட்ரோலே இல்லாத, கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் பெருசாக இல்லைப்பா, இன்னும் டிசைன் பண்ணலை, அதெல்லாம் இல்லாமல் ஒரு என்டிட்டி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு என்டிட்டியில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னா அது இன்ஹெரண்ட் ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இல்லப்பா அவ்வளோ அழகா காலையில என்னென்னலாம் அழகா ரூல்ல இருக்கோ எல்லாம் அழகா அவங்க ஃபாலோ பண்றாங்க, ஹைரார்கி கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க, இன்டர்வல் வந்து 15 மினிட்ஸ்ல 15th மினிட் எல்லாரும் கரெக்டா வந்து உட்காந்துடுறாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, பிகாஸ் அவங்களுக்குலாம் சேலரி எல்லாம் வந்து பெஞ்ச் மார்க் ரேட் சூப்பரான ரேட்ல தான் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் ஆர் ஹாப்பி, மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தன்மையா நடந்துக்கிறாங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட. ஸோ இவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஸோ வெளியிலேருந்து மக்களுடைய அவுட்லுக் ஆன் திஸ் என்டிட்டி அப்படின்னு பார்த்தா கூட இந்த கம்பெனி கிராம்ப்டனோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட எல்லாமே குவாலிட்டி செக் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ பிசினஸ் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் இவங்க ரொம்ப அமேசிங்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒர்க் கல்ச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அந்த இடத்துல கம்மின்னு அர்த்தம். இல்லப்பா அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காரு பாரு, அவருக்கே 65 வயசு, இன்னும் ரிட்டையர் ஆகாம அங்கேயே இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாராம், இவர் ரெடி பண்ண எப்படிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அப்ப என்ன ஆகும்? ஓ, கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று பிளேஸ்ல இல்லை, ஆனா அந்த இடத்துல அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, ஆனா போன மாசத்தோட என்ட்ரிஸ் எல்லாம் இப்பதான் போட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆன் த மார்க் எல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும்ல. ஸோ ஹியர் இன்ஹெரண்டா, அதாவது இந்த ஒவ்வொரு கம்பெனிக்குமே இன்ஹெரண்டா சில விஷயம், இன்ஹெரண்ட்னா அவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான சில பிளஸ் மைனஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய மைனஸ் இருந்துச்சுன்னா இன்ஹெரண்ட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைய மைனஸ்லாம் இல்லைப்பா, நல்லா தான்ப்பா பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றாங்க, ஒன்றும் தவறுகளே நடக்கல, பெருசா எரர்லாம் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் ஸ்மூத்தா போகுதுன்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க் ரொம்ப லோவா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் தான் என்னன்னா அடுத்தது, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் a risk even before the introduction of control mechanism. கண்ட்ரோல் மெக்கானிசமே ஒன்று இல்லப்பா, அந்த சிசிடிவி இல்ல, ஆனாலும் ஒரு திருட்டு நடக்கலையே, அவ்வளோ அழகா எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, கரெக்டா எல்லாத்தையும் சப்மிட் பண்றாங்க, அவ்வளோ சூப்பரா ஒர்க் நடக்குது அப்படின்னு சொன்னா அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்ன தெரியுமா? கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று போட்டு வச்சுப்பா, அந்த இடத்துல வந்து ஒரு 6 பேர் ஒர்க் பண்றாங்க, 6 பேருமே தேர் டீலிங் வித் கேஷ் தான். ஸோ பக்காவா ஃபுல்லா சிசிடிவி கவரேஜ் கடியில தான் வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது ஓகேவா, சிசிடிவி கரெக்டா ஒரு நாள் ஒர்க் பண்ணல, 31st மார்ச் ஒர்க் பண்ணலப்பா, ஆர் 30th மார்ச் ஒர்க் பண்ணல, இல்ல ஏப்ரல் 22nd ஒர்க் பண்ணல, ஏதோ ஒரு நாள் பர்டிகுலரா ஒர்க் பண்ணல, அன்னைக்குன்னு பார்த்தா கேஷ் டேலி ஆக மாட்டேங்குது, ஒரு 10,000 ரூபாய் காணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல கண்ட்ரோல் ஒன்று வச்சிருக்காங்க சிசிடிவி, ஆனா அந்த கண்ட்ரோல் வச்சிருந்தாலுமே அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகாததுனால அங்க எரரோ ஃப்ராடோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்டோ நடக்குது. அப்ப கண்ட்ரோல் ரிஸ்க்ங்கிறது என்ன தெரியுமா? கண்ட்ரோல்னு ஒன்று அங்க வச்சிருக்கான் சிசிடிவின்னு, ஆனா அந்த சிசிடிவி வச்சும் அது பிரயோஜனம் இல்லை, because the control mechanism is not able to detect the fraud or detect the error or stop the misstatement from happening or even rectifying. எதுவுமே அங்க நடக்க மாட்டேங்குதே. அப்ப கண்ட்ரோல் நாங்க ஒன்று இருந்தோம் அதுக்கு ஒன்றுத்துக்கும் உருப்படலை அப்படின்னா அதுதான் கண்ட்ரோல் ரிஸ்க் அதிகப்படுத்தும். இல்லப்பா அங்க கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, ஆனா அந்த கண்ட்ரோல் கரெக்டா ஒர்க் ஆகுது, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மி. இந்த இடத்துல இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் ரிஸ்கை கம்மி ஆக்குறதும் அதிகமாக்குறதும் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை யார் கையில இருக்கு, இல்லை
யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு கேட்டால் கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பாகும். ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் நடத்துது, ஒரு என்டிட்டி வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடத்துறாங்க, பிசினஸ் நடத்துறாங்கன்னா அந்த பிசினஸ் ஆப்ரேஷன்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் டிசைன் பண்ணி அங்க எரரோ ஃப்ராடோ எதுவும் நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அதை அவங்க கரெக்டா செஞ்சாங்கன்னா கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியா இருக்கும். Do you understand? அப்ப இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் யார் பொறுப்பு? மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன தெரியுமா? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ROMM, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் தான். அப்ப இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்குமே யாருடைய கட்டுப்பாட்டு தாண்டி இருக்கு? என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்ல. யார் இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்ல? ஒரு ஆடிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த ரெண்டு ரிஸ்க்குமே இல்ல. ஏன்னா பேசிக்கா இன்ஹெரண்டா அந்த கம்பெனியோட பிளஸ் மைனஸ் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிஸ்க்கும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சிருக்காங்கப்பா, ஆனா அது ஒர்க் ஆகல. அது ஒர்க் ஆகாததுனால எரரும் ஃப்ராடும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல ஃப்ராடை நிப்பாட்ட முடியல, எரர் நிப்பாட்ட முடியல, அப்படியே எரர் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லைன்னா இதுவும் யாருடைய தவறுனா மேனேஜ்மெண்ட்டுடைய தவறு தான். அப்ப முழுக்க முழுக்க inherent risk and control risk, okay, directly it is under the supervision of management. இதுல ஆடிட்டருக்கு 0% தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஆடிட்டர் கேன் டூ நத்திங் when it comes to inherent risk and control risk, except அவரால் என்னதான் பண்ண முடியும்னா, ஓகே இதான் இருக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். you have to accept the inherent risk and control risk as it is. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆடிட் படிக்கிறீங்க, நீங்க ஆடிட்டர் ஆக போறீங்க. அப்ப நீங்க ஆடிட் பண்ண போற கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் ரிஸ்கையோ கண்ட்ரோல் ரிஸ்கையோ உங்களால மாற்றி அமைக்க முடியாது. அப்ப உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? டிடெக்ஷன் ரிஸ்க். டிடெக்ஷன்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் டிடெக்ஷன்? அவங்க கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து சாம்பிள் எடுங்க. ஒரு 70 டிரான்சாக்ஷன்ஸோ 140 டிரான்சாக்ஷன்ஸோ 200 250 எடுங்க. அந்த 250 டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து நீங்க அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் நீங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல இந்த 1000 டிரான்சாக்ஷன்ல ஒரு ஃப்ராட் இருக்குன்னா, இந்த 1000 டிரான்சாக்ஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால், இல்ல இந்த 1000 டிரான்சாக்ஷன்ல 3 எரர் இருக்குன்னு சொன்னால், அந்த எரரை நீங்க டிடெக்ஷன் பண்றதுக்கான ஆடிட் ப்ரொசீஜரை அப்ளை செய்யும் பொழுது உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எடுக்கக்கூடிய அந்த 250 டிரான்சாக்ஷன்ல அந்த எரர் இருக்கக்கூடிய 3 டிரான்சாக்ஷனும் அந்த ஃப்ராட் நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் உங்க கண்ணில் மாட்டலன்னா நீங்க எதுக்கு உள்ளாவீங்க? டிடெக்ஷன் ரிஸ்க்கு உள்ளாவீங்க. அப்ப டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்ன? despite audit procedures, despite detective audit procedures, you are not able to find out the error and fraud or error fraud சேர்ந்து இன்டியூஸ் பண்ண misstatement in the financial statements ஒரு ஆடிட்டரால கண்டுபிடிக்க முடியலன்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். இப்போ இந்த டிடெக்ஷன் ரிஸ்கை ஒரு ஆடிட்டரால இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும். ஏன்னா டிடெக்ஷன் ரிஸ்க் லோ ரொம்ப 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 லோ ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் இன்னும் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுவேன், நான் இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக செக் பண்ணுவேன், நான் இன்னும் நிறைய டூல்ஸ் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் செக் பண்ணுவேன், சச் தட் என்னால் டிடெக்ஷன் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும். ஆனால் ஒரு ஆடிட்டரால் இன்ஹெரண்ட் ரிஸ்கையோ இல்லைனா கண்ட்ரோல் ரிஸ்கையோ கம்மி பண்ண முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேனேஜ்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும். அப்ப ஆடிட்டர் ஆகிய நான் என்ன செய்யணும்னா, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணணும். நான் இந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்கு, ஏன்னா கம்பெனி வந்து சொல்லாது ஐயோ கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திப்பா, இன்ஹெரண்ட் ரிஸ்க் அதுவும் ரொம்ப ஜாஸ்தின்னு. none of the company or management is going to come and tell you that the risk is heavy. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆடிட்டர் ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரிஸ்க் when it comes to inherent risk and control risk எவ்வளோ இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மெட்டீரியலி ஒரு விஷயத்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடக்கக்கூடிய இடம் ரெண்டு தான், இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் தான். இந்த இடத்துல 2 ரிஸ்க் இருக்கும் பொழுதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இங்க வருது.
ஆனா மெட்டீரியலி மிஸ்டேட்டட் விஷயத்தை கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காம போறதும் எந்த ரிஸ்க்ல வருது? டிடெக்ஷன் ரிஸ்க்ல வருது. Do you understand? So we have this risk of material misstatement is there. What is this? What is this called? Risk of material misstatement. What if the financial statements are materially misstated? Okay va? இதுதான் வந்து we are just dividing that into two. One is inherent risk and control risk. அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ரிஸ்க் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க தான் ரிஸ்க், இதுதான் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ரிஸ்க் தான் நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு சொல்றீங்க. உள்ள போன உடனே இன்ஹரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் ரிஸ்கையும் நீங்க அசஸ் பண்றீங்க. ஹையா லோவா எப்படி இருக்கு என்ன இதுன்றதை அசஸ் பண்றீங்க. அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க டிடெக்ஷன் ரிஸ்கையே கொண்டு வர முடியும். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க் இப்போ டெஃபினட்டா இதுவும் லோவா தான் இருக்கு, இங்கேயும் லோவா தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. நமக்கு நம்ம நல்ல அழகா ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணலாம். டிடெக்ஷன் ரிஸ்க்குமே டெஃபினட்டா லோவா தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே லோ. இது ரெண்டுமே ஹைனா இது உங்களால மீடியம் வரைக்கும் கொண்டு வர முடியும். அவ்வளவுதான், லோக்கு கொண்டே வர முடியாது. பிகாஸ் இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் ஹை, கண்ட்ரோல் ரிஸ்க்கும் ஹை. ரிஸ்க்ல செம ஹையா இருக்கு. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹை, ஆர்ஓஎம்மே ஹை. அப்ப எப்படி உங்களால டிடெக்ஷன் ரிஸ்க் லோக்கு கொண்டு வர முடியும்? அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க எல்லா டிரான்சாக்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷனையும் செக் பண்ணா மட்டும் தான் உங்களால டிடெக்ஷன் ரிஸ்க் லோக்கு கொண்டு வர முடியும். இந்த 3 ரிஸ்கோட கம்பைன்ட் எஃபெக்ட், இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க், இது 3 ரிஸ்கையும் சேர்த்தது தான் ஆடிட் ரிஸ்க்னு நம்ம சொல்றோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆடிட் ரிஸ்க் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்? தப்பும் தவறுமா இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் போய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதான் ஆடிட் ரிஸ்க். Inappropriate audit opinion expressed by an auditor where the financial statements are actually materially misstated but I have given a clean report. இதுதான் உங்களுக்கு ஆடிட் ரிஸ்க்னு சொல்றது. Do you understand? ஸோ இந்த புரிதல் நமக்கு வேணும். ஓகே, நமக்கு வந்து 3 ரிஸ்க் இருக்கு. இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க். ஐ மீன் இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். இது 3 சேர்ந்தது ஆடிட் ரிஸ்க். இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்ல, இன்ஹரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க், இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். மெட்டீரியல்னா என்ன? மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கடையில் போய் பொருள் வாங்குறீங்க, 1 கிலோ வாங்குறீங்க. 1 கிலோவும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிராம் இருந்தால் அவங்க அந்த 20 கிராமும் பொறுமையாக பொறுக்கி போட மாட்டாங்க. ஓகே அப்படின்னு எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அந்த 20 கிராம்ஸ்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு 1000 கிராம் சேல் பண்ணும்போது அந்த 20 கிராம்ஸ் இங்க அங்க போறது இட்ஸ் நாட் சோ மெட்டீரியல் ஃபார் தம். பட் அவங்க எடுத்து கொட்டும் போது 1 கிலோக்கு பதில் 1.5 கிலோ இருக்கு. 1 kg and 250 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு பேலன்ஸ் 1 kg தான் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா அந்த 250 கிராம்ஸ்ன்றது ரொம்ப மெட்டீரியல், அவங்களால அவ்வளோத்தையும் லூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட பிரசன்டேஷன்ல அமௌண்ட் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும், பிரசன்டேஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும், டிஸ்க்ளோஷர் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க அங்க லைட்டா டிவியேட் ஆனா பரவாயில்ல, பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது. எப்படி இந்த 20 கிராமுக்கு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிவியேஷன்ஸ் தான் பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய அளவுல டிவியேஷன்ஸ் இருக்கும் பொழுது அதை சார்ந்து ஒரு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டரே சைன் பண்ணிட்டாருப்பா, கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நம்பி யாராவது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து ஏமாந்தாங்கன்னா அது டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஆடிட். ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேடான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ரெசன்டேஷனும் சரியில்லை, கரெக்ட்னஸ் ஆஃப் அமௌண்ட்டும் இல்லை, மெட்டீரியலி பெரிய பெரிய லெவலில் எல்லாமே ஃப்ராட் உள்ள நடந்திருக்கு, பட் யூ நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். வாட் இஸ் மெட்டீரியல்? மெட்டீரியாலிட்டி இஸ் சம்திங் விச் இஃப் நாட் ப்ராப்பர்லி என்ன சொல்றது டிடெக்டட், கரெக்டட், எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னால் இட் வில் லீட் டு அ very big loss on the side of a user of financial statement. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேட்மெண்ட் எப்போ மெட்டீரியலாக மாறுது, அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் டெசிஷன் எடுக்கிறாருன்னா அது மிகவும் தவறாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னா இது மெட்டீரியல் இல்லைப்பா. இந்த ஒரு சின்னதாக ஒரு 100 rupees டிஃப்ரென்ஸை வச்சு நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், பெரிய அளவில் ஒன்றும் லாஸ்லாம் வரப்போறது இல்லை, இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் இம்மெட்டீரியல். ஸோ எது மெட்டீரியல் எது இம்மெட்டீரியல் அப்படிங்கிறது 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு அந்த அமௌண்ட் வச்சு டிசைட் பண்றதே கிடையாது. நீங்க வந்து ஒரு டோட்டல் சேல்ஸ் வந்து 10 கோடிக்கு வித்திருப்பீங்க, அதுல ஒரு 3 கோடி ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் எப்படி நடந்திருக்கும்னா உங்களோட சப்சிடரிக்கு வித்திருப்பீங்க, இல்ல நீங்க எந்த ஒரு கம்பெனில நிறைய ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி உள்ள ஜாயிண்ட் வெஞ்சர்லயோ நீங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த கம்பெனியோட இன்வால்வ் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்க கிட்டத்தட்ட 33% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அவங்களுக்கு பண்ணிருக்கீங்கன்னா இதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு விட முடியாது. ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல மட்டும்தான் அமௌண்ட் பெருசா சின்னதான்லாம் பார்க்கணும், சில இடத்துல அமௌண்ட் சின்னதா கூட இருக்கலாம், பட் சில டீவியேஷன்ஸ் irrespective ஆஃப் த அமௌண்ட்
எந்த மாதிரியான இன்டென்ஷனோட செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக பார்க்க தான் வேணும். ஸோ ஹியர் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த கான்செப்ட்ஸ் ஆஃப், அதாவது கான்செப்ட்னு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு வந்து அர்த்தத்தை சொல்லிட்டேன். இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா இதுதான், கண்ட்ரோல்னா இதுதான், டிடெக்ஷனா இதுதான். இப்போ இன்ஹெரண்ட்னா நம்ம எப்படி எழுதணும், என்னென்ன கீ வேர்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.